சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, வேதனையான நேரத்தில் கூட என் மனபாரத்தை சொல்லி அழ எனக்கென்று யாருமே இல்லை. என் வேதனையை கேட்டு எனக்கு ஆறுதல் கூறக்கூட ஒரு மனிதன் இல்லை என்று எத்தனையோ நாள் நீ வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறாய். என் அன்பு குழந்தையே, அழும்பொழுது கண்ணீரை துடைக்கக்கூட ஒரு மனிதர்கள் வருவதில்லை. கஷ்டப்படும் நேரம் அவர்களிடம் போனால் நம்மிடம் உதவி கேட்டு விடுவார்களோ என்று கஷ்டப்படுபவர்களை பார்த்தால் யாரும் அருகில் கூட வருவதில்லை. மிகவும் நெருங்கிய உறவாக இருந்தாலும் சரி, நெருங்கிய நண்பராக இருந்தாலும் சரி, போய் ஆறுதல் கூற போனால் நம்மிடம் உதவி கேட்டு விடுவார்களோ என்று ஆறுதல் வார்த்தையை கூறக்கூட மனிதர்கள் இப்பொழுது வருவதில்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் கூட வேதனையில் சாயக்கூட எனக்கு தோள் இல்லை என்று நீ அன்றாடம் கண்ணீர் விடுவது நான் கவனித்து கொண்டு தான் இருக்கிறேன். என் அன்பு குழந்தையே, உன்னுடன் நான் இருக்கும் பொழுது நீ யாரையோ தேடுகிறாய். உன் அருகில் சாயப்பா என்று கூப்பிட்ட அடுத்த நொடி என்ன குழந்தையே என்று கேட்க நான் இருக்கும் பொழுது நீ வராதவரையே தான் தேடிக்கொண்டிருக்கிறாய். இதை பார்க்கும் பொழுதுதான் என் மனம் சிறிது வலிக்கிறது. இருந்தாலும் நீ என் செல்ல குழந்தை. இப்படி வருந்துவதை பார்த்துவிட்டு உன் சாயப்பா நான் வேடிக்கை பார்த்து கொண்டாக இருப்பேன். இதோ உன் கண்ணீரை துடைக்க ஒரு கரத்தை அனுப்பிவிட்டேன். உன் கண்ணீரை துடைக்க ஒரு கரம் வந்து கொண்டு இருக்கிறது. அந்த கரம் யார் என்று தானே உன்னுடைய கேள்வி. இன்னும் சற்று நேரத்திலோ இன்னும் சற்று நாட்களிலோ அந்த கைகளுக்கு உண்டான நபர் உன்னை தேடி வருவார். அப்பொழுது என் சாயப்பா சொன்னது உண்மைதான் என்று நீ அறிந்தும் விடுவாய். அப்பொழுது எனக்கு நன்றியும் சொல்வாய். வரும் அந்த கைகள் உன்னை அரவணைத்து உன் கண்ணீரை துடைத்து உனக்கு எந்த குறைகளும் இல்லாமல் மன நிம்மதியோடு உன்னை பார்க்கும் கரங்கள்தான் உன்னை தேடி நான் அனுப்பி இருக்கிறேன். அதை பெற்றுக்கொண்டு உன் வாழ்க்கையில் கண்ணீரே இல்லாமல் நீ நிம்மதியாக வாழ வேண்டும். சாயப்பா நீங்கள் இப்படித்தான் சொல்வீர்கள் என்று கடவுள்களில் கூட உன் மனதில் சந்தேகம் என்பது வராமல் என் வார்த்தையை முழுமையாக நம்பி இது நடக்கும், என்னை தேடி என் கண்ணீரை துடைக்க எனக்கு உறுதியான கரங்கள் வரும் என்று நீ நம்பிக்கையோடு காத்தீர். நான் அனுப்பியது வெகு விரைவில் உன்னிடம் வந்து சேரும். அது உனக்கு நிரந்தரமான மகிழ்ச்சியை கொடுப்பதாக மட்டுமே அமையும். அப்பா வார்த்தையை கேட்டு மன நிம்மதியோடு இரு. உன் கண்களில் இருந்து இனி கண்ணீர் வரக்கூடாது என்று நான் முடிவு எடுத்து விட்டேன். அதிலிருந்து இனி நான் மாறப்போவதில்லை. மன மகிழ்ச்சியோடு நம்பிக்கையோடு காத்திரு. உனக்கான நாள் மிக அருகில் வந்துவிட்டது. மன நிம்மதியோடு இரு. நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.